The book of Deuteronomy, chapter 33, verse 29. உபாகம புஸ்தகம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்வீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் பிடித்திருக்கிறது? சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு சத்துருக்களே இல்லை பாஸ்டர், அதனால் எந்த மேடும் நான் மிதிக்கப் போகிறதில்லை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் எல்லா வாழ்க்கையிலும் சத்துருக்கள் உண்டு பாருங்கள். எந்த வாழ்க்கையும் சாத்தான் விட்டு வைப்பதில்லை. சத்துருக்கள் நம்மை புடை சூழ்ந்து நிற்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்காக ஒரு கொடியை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொடி கிறிஸ்துவின் ஜெயக்கொடி. ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. The book of Deuteronomy chapter 33 verse 29 says like this in English: Happy are you, O Israel, who is like you, a people saved by the Lord. He is your shield and helper and your glorious sword. Your enemies will cover before you and you will tread on their heights. Deuteronomy 33:29. I've just read from the NIV version. And I like this particular version in this verse because it says, your enemies will cover, C-O-W-E-R, not C-O-V-E-R, will cover before you. In the NKJV it says, thine enemies shall be found liars unto thee. இன்னொரு இதில் மொழியாக்கத்தில் your enemies shall tremble before you என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். And the KJV I think is the best. It says, thine enemies shall be found liars unto thee. அவர்கள் சொல்லுகிறது பொய் என்று நிரூபணமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். NIVல பார்த்தீங்கன்னா your enemies shall cover before you அப்படின்னா நடுங்குவார்கள், they shall tremble before you என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தமிழில் தான் இன்னும் சிறப்பு. உனக்கு இச்சகம் பேசி உன் சத்துருக்கள் உனக்கு அடங்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இச்சகம் பேசினா என்னை ஒன்றும் செய்திராதப்பா, நான் உனக்கு அடி பண்ணிக்கிறேன் என்று சொல்லும்படி சத்துருக்களை ஆண்டவர் ஒரு வழி செய்வார் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? உபாகம புஸ்தகம் 33:29 நாம் இன்று தியானித்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு கர்த்தர் தரும் வாக்குத்தத்த வசனம் அது. உபாகம புஸ்தகத்தில் 34 அதிகாரங்கள் உண்டு. இந்த 34 அதிகாரங்களும் ஒரே நாளிலே நடந்த சம்பவத்தை விவரிக்கும் அதிகாரங்கள். That's something that we must primarily know. இந்த 34 அதிகாரங்களும் ஒரு நாளில் நடந்த சம்பவத்தை விளக்கும் காரியம். அப்போ ஒரு நாளில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததா என்று கேட்டால் இதெல்லாமே லுக் பேக். மோசே திரும்பி பார்த்து கர்த்தர் இஸ்ரவேலை வழி நடத்தின விதத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு 12 கோத்திரங்களுக்கு நினைப்பூட்டுகிறது தான் உபாகம புஸ்தகம். அந்த நாளுக்கு இன்னொரு விசேஷம் உண்டு, 2 விசேஷங்கள் உண்டு. முதல் விசேஷம், அந்த நாள் மோசேயினுடைய பிறந்த நாள். That was his birthday. ரெண்டாவது விசேஷம், that was also Moses' last day on the earth. மோசஸ் இறக்க போகிற நாளும் அதே நாள். மோசே பிறந்த தினத்திலே மரித்து போகிறான். அந்த நாளிலே தான் இத்தனை சம்பவங்களை ஆண்டவர் அவனுடைய மனதிலே அசை போட வைக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தார், செங்கடல் நமக்கு முன்பாக எப்படி விலகி நின்றது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு பேசுகிறதை பார்க்கிறோம். 33வது அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமும் கூட. 33வது அதிகாரம் 12 கோத்திரங்களுக்கும் தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆசீர்வாதங்களை கூறும் ஒரு அதிகாரம். It is a chapter that Moses takes time to bless all the 12 tribes of Israel. இதே போல 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் இன்னொரு சம்பவத்தையும் நாம் வாசித்திருக்கிறோம். அது ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் வருகிறது. In Genesis 49, we see a man blessing the 12 tribes of Israel, and that man is Jacob. அவன் 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்வதை விட
தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் என்று சொல்லுவது நல்லது. Because to him, these were not tribes, these were primarily his children, his sons. ஆனால் மோசேக்கு அப்படி அல்ல. இது 12 பிள்ளைகள் அல்ல, 12 கோத்திரங்கள். யாக்கோபனுடைய காலத்தில் இருந்த சொற்ப ஜனங்கள் இப்பொழுது எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களாக மாறிவிட்டிருக்கிறார். Of course they can be counted, but I am saying in terms of multitudes they had grown. They have outnumbered the original 70 people that came out of Egypt. That is going to enter the land of promise. You see, there are 2 places in the Bible where we see the 12 tribes of Israel being blessed. I would like you to go home today and read both the passages where you see the 12 tribes of Israel being blessed. இன்று வீட்டுக்கு செல்லும்போது ஆதியாகமம் 49வது அதிகாரத்தையும் உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து இந்த 2 அதிகாரங்களிலே சொல்லப்படும் ஆசீர்வாதங்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு ஹோம்வொர்க் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அடுத்த வாரம் வரும்பொழுது உங்களுக்கு நான் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்று சொல்கிறேன். யாக்கோபு 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்த விதத்திற்கும் மோசே 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்த விதத்திற்கும் 5 வித்தியாசங்கள் உண்டு. அதை நீங்களும் கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு போய் அதை 2 அதிகாரங்களையும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். Genesis 49 is the first instance where you see the 12 tribes of Israel being blessed. And the one who blesses is a man called Jacob. முதலிலே 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு இடத்தை தான் ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கிறவனுடைய பெயர் யாக்கோபு. அதற்கு பின்பு உபாகம புஸ்தகம் 33 மோசே 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசத்தை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 வித்தியாசங்கள் உண்டு யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்திற்கும் மோசேனுடைய ஆசீர்வாதத்திற்கும் என்று சொன்னேன். ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஹோம்வொர்க்கில் கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. நான் 5ல் ஒன்றை நான் சொல்லிவிடுகிறேன். The first thing is the blessing of a father. It's a father blessing his own children in a prophetic way. தீர்க்க தரிசனமாக ஒரு தகப்பன் தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதைத்தான் ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரூபனை குறித்து விசேஷமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினவன், சிரேஷ்ட புத்திரன், முதல் புத்திரன். அவனுக்கு தான் சிறந்த ஆசீர்வாதங்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தினதுனாலே அவனை குறித்து யாக்கோபு சொல்லும் ஒரு காரியம் உண்டு. நீ மேன்மை அடைய மாட்டாய். You will not excel. How sad. மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் சிறந்தது வர வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதனால் 2வது பிள்ளை கவலைப்பட்டு விடக்கூடாது. 2வது பிள்ளைக்கு அதிலும் சிறந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று நாம் நினைப்போம், ஆசீர்வதிப்போம். நல்ல பெற்றோர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நாமெல்லாம் அப்படித்தானே 2 பிள்ளைகளும் நம்முடைய 2 கண்களை போன்றவர்கள். அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றே நாம் ஆசைப்படுவோம். The second instance of the 12 tribes being blessed is found in Deuteronomy 33. இதற்கு என்ன இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று பார்த்தால், this is a pastoral blessing. இது ஒரு சபையினுடைய போதகர் சபையை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை போன்றது. Moses is a pastor and he is blessing the church of Israel. இஸ்ரவேல் என்னும் சபையை, தேவ சபையை, தேவனுடைய ஊழியக்காரனான தேவனுடைய மனுஷனான மோசே ஆசீர்வதிக்கிறதைத்தான் உபாகமம் 33 பார்க்கிறோம். இந்த 2க்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த 2 ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்திற்கும் மோசேனுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, both are farewell blessings. நான் மரிக்கப் போகிறேன், மரிப்பதற்கு முன்பதாக உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லித்தான் யாக்கோபும் பிள்ளைகளை அழைக்கிறான், மோசேயும் கோத்திரங்களை அழைக்கிறான். ஃபேர்வெல் பிளெஸிங்ஸ். இந்த 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த பிறகு நீங்கள் பார்க்கலாம், 49 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபு மரித்து போகிறதையும் பார்க்க முடியும். The final words of Jacob were prophetic and the final words of Moses were pastoral blessings. அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். You see,
That's the last thing they did before they died. இறந்து போகிறதற்கு முன்பு குடும்பத்தை, பிள்ளைகளை, கோத்திரங்களை, சபையை ஆசீர்வதிக்கிறவர்களாக யாக்கோபும் மோசேயும் இருந்தார்கள். எனக்கு ஒரு ஆசை, இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு ஆசை, ஆண்டவரே நானும் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். I should also be a man who blesses his family, his children, his church, his people before I die. நானும் மரிப்பதற்கு முன்பதாக ஆசீர்வதிக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். Bless your home, your family, your husband, your wife, your children, your siblings, your boss, your co-workers, your church and your pastor. கடைசி நாள் என்று தெரிந்து விட்டது. இதற்கு மேலே ஒரு நாள் கூட ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறதில்லை என்று எனக்கு தெரிந்து விட்டால், உங்களுக்கு தெரிந்து விட்டால், நாம் செய்யும் கடைசி காரியம் அவர்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்க வேண்டும். பெற்றோர்களானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, நம்மோட வேலை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, சபையில் உள்ள மற்ற ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியம் bless people. Bless those who are known to you. Bless those who curse you. உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியம். சபிக்கிறவர்களை திரும்ப சபி என்று ஆண்டவர் சொல்லவில்லை, சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஏன்னா ஏப்ரஹாமிக் பிளெஸிங்னு ஒன்று இருக்கு, அது வேலை செய்து கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் அதை குறித்து ஒன்று நீங்கள் பாரப்பட வேண்டிய தேவையில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. என்னது அது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலே நீங்கள் யாரையும் சபிக்க வேண்டிய தேவையில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய காரியம் அதை செய்து கொண்டிருப்பதனாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன காரியம், நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? Bless that person who makes your life difficult. உங்கள் வாழ்க்கையை கடினப்படுத்தி கொண்டிருக்கும், யோ ஏண்டா வாழ்க்கை என்று நினைக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ரணகலமாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த மனுஷனுக்காக, மனுஷிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Bless that person who curses you. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். And while you do that, அதை நீங்கள் செய்யும் பொழுதே remember to bless that person who blesses you. அது பல நேரங்களில் நம்ம மறந்து போகிறோம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க நமக்கு மனம் இல்லாவிட்டாலும் இயேசு சொன்னாரே என்று கஷ்டப்பட்டு நம்ம அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோமா? அது கேள்வி. How many times this week, this month have you remembered to bless the people who have been a blessing in your life? That's a question the Holy Spirit is asking us today. In Matthew chapter 25 verse 13, மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். Watch therefore, for you know neither the day nor the hour wherein the Son of Man cometh. ஆண்டவர் வருகின்ற நாள் நமக்கு தெரியாது, நாழிகை நமக்கு தெரியாது. அதனாலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம் விழித்திருங்கள். வாட்ச், பி அலர்ட் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். Here Jesus is talking about the Lord's arrival. ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போ வருவாருன்னு தெரியாது. நைஜீரியாவில் போன மாதம் ஒரு கூட்டம் ஒரு நாள் குறித்து விட்டார்கள். யாரோ ஒரு புரளியை கிளப்பி விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் நைஜீரியாவுடைய அடர்ந்த காடுகளிலே போய் வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தோ வராரு என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். நாள் ஃபுல்லாக நின்னாங்க. ஆண்டவர் வந்தாரா? ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அது மனுஷகுமாரன் கூட தெரியாது, பிதா மட்டுமே அறிந்திருக்கிறார். பிதா சொல்லும் நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அப்படி இருக்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் அது வெளிப்படுத்தப்படவில்லை. இன்னும் வேதாகமத்தை வாசிக்காததினாலே வரும் ஆபத்துகளிலே ஒன்று, ஏதோ ஒரு கட்டுக்கதை வந்துவிட்டால், ஏதோ ஒரு பொருளை வந்துவிட்டால் அதை நம்பி ஒரு கூட்டம் அதற்கு பின்னாக போய்விடுகிறது என்பதுதான் கிறிஸ்தவ உலகத்தினுடைய அவலங்களில் ஒன்று. The tragedies of the Christendom is
is this. One of the tragedies of the Christendom is this, that we don't read the Bible. வேதாகமத்தை வாசிக்கிறதில்லை. கட்டுக்கதைகளுக்கு காதுகளை கொடுக்கிறோம், நமக்கு பிடித்த காரியங்களுக்கு காதுகளை கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்முடைய காதுகளை கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்க. So something similar, ஆண்டவருடைய வருகை போலவே something similar can be said about our lives too. நம்முடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு காரியத்தை இப்படி சொல்ல முடியும். நம்முடைய கடைசி நாழிகை என்று வரும் என்று நாம் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று அல்ல, ஆசீர்வதித்துக் கொண்டிருங்கள் என்று நாம் சொல்லலாம். தவறு ஒன்றும் இல்லை. Because I do not know my day, my last day or my last hour on the earth. The Spirit of God is prompting me to be a man who blesses always. எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஏன்? Perhaps today could be my last day. இன்று என்னுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடும் என்பதினாலே நான் செய்யும் கடைசி நாளிலே நான் செய்யும் கடைசி காரியம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கட்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். Therefore bless those around you because you do not know the day or the hour of your death. That's what Jacob and Moses did. யாக்கோபும் மோசையும் அதைத்தான் செய்தார்கள். மோசே அறிந்து செய்தான். மோசைக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்கு மரித்து விடுவோம் என்று தெரியும், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். யாக்கோபுக்கு தெரியாது, அவன் நீடித்த நாட்களாய் விருத்தாப்பியமாய் இருக்கிறான். He was very ripe in old age, but he knew someday he will die. He did not know that day was going to be his last day. But however, when he was healthy, he called his sons and blessed them. ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது யாக்கோபு மரிக்க போகிறோம் என்று தெரியாமலேயே பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்த பிறகு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus did not curse those who crucified him on the cross. He pleaded for them. இயேசு கிறிஸ்து கூட அவர் செய்த கடைசி காரியம் என்ன? சபித்தாரா? என்னை காட்டி கொடுத்தவனை நான் சபிக்கிறேன், பிலாத்துவை சபிக்கிறேன், பரிசேயர்களை சபிக்கிறேன், பிரதான ஆசாரியனையும் குடும்பத்தையும் சபிக்கிறேன், என்னை விட்டு விலகி ஓடி போகிற 12 சீஷர்களையும் சபிக்கிறேன்னா இன்றைக்கி சபை இருந்திருக்காது. They wouldn't have been a church today. அவர் ஆசீர்வதித்ததினாலே, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்கள் அறியாதிருப்பதனாலே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொன்னதினாலே, நமக்காக இடைப்பட்டதினாலே இன்றைக்கி சபை என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? And that's what Stephen, the first martyr of the church, did. சபையினுடைய முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானும் அதைத்தான் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 59-60 வசனங்களை போடும்படி கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். That was the final thing that Stephen said. ஸ்தேவான் சொன்ன கடைசி காரியம் என்ன சொன்னான்? அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எதற்கு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்? நீங்கள் மெதுவாக சொன்ன ஆண்டவர் கேட்காதா? மெதுவாக சொன்னால் கேட்கும். ஆனால் மிகுந்த சத்தமிட்டு சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. கல்லறிந்தவர்களெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். அவன் வீட்டுக்கு போகும்போதே அவனுக்கு உறுத்தி கொண்டிருக்கும் மனது, என்னடா ஒருத்தனை கல்லறிந்து கொன்று இருக்கிறோம், அவன் நம்மை சபிக்காமல் ஆசீர்வதிக்கிறானே, இது எப்படிப்பட்ட அன்பு என்று அவனுடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் கிரியை செய்ய ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை அறிந்து ஸ்தேவான் சொல்லுகிறான், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை அடைந்தார். That was the last word that Stephen said.